அம்மோன் யாருடைய சந்ததினா லோத்தினுடைய இளைய மகள். லோத்துக்கு 2 பெண்ணுங்கள்ல, முதல் பெண்ணுடைய சந்ததி மோவாப், இரண்டாவது பெண்ணுடைய சந்ததி அம்மோன். இந்த அம்மோன் எதை அடையாளப்படுத்துதுன்னா மன குழப்பம், கன்ஃபியூஷன், டிஸ்ட்ராக்ஷன், மன கவலை, சமாதான இன்மை, பயம், மன அழுத்தம், தோல்வி மனப்பான்மை, மென்டல் பிரஷர், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஃபியர், கன்ஃபியூஷன், இதெல்லாம் தான் அம்மோனியருடைய வல்லமை. அம்மோனியர் எதை அடையாளப்படுத்துறாங்கன்னா மென்டல் கன்ஃபியூஷன், குழப்பம், கவலை. இன்னைக்கு எவ்வளவு பேர் இங்க கேட்டு பாருங்க, என்ன பிரதர் ஜெபிக்க முடியுதா? இல்ல பிரதர், ஒரே குழப்பமா இருக்குது, தலைக்குள்ள ஏதோ ஓடுற மாதிரி இருக்குது, ஏதோ பேசுற மாதிரி இருக்குது, காதுல ஏதோ சத்தம் கேக்குது, என்னென்னமோ குழப்பங்கள் என் சிந்தையில ஓடுது, என் மனசுல ஒரு அமைதி இல்ல, கலக்கமா இருக்குது, இருதயெல்லாம் படபடபடன்னு இருக்குது, வீட்டுல சமாதானமா இருக்க முடியல. இது அம்மோனின் வல்லமை. அடுத்தது மேயோனியர் எதை அடையாளப்படுத்துதுன்னா இவர்கள் ஏசாவினுடைய சந்ததிகள். ஏசா யாரு? யாக்கோபினுடைய அண்ணன், யாக்கோபினுடைய சகோதரன். இது எதை அடையாளப்படுத்துதுன்னா தலைமுறை சாபங்களை அடையாளப்படுத்துங்கள். உங்கள் வீட்டுல பல ஆண்டுகளாக ஏதோ ஒரு பிரச்சனை, உங்களுக்கு இருக்கிற அதே போராட்டம் உங்க பிள்ளைகளுக்கு, அந்த குடும்பத்தில் போராடுகிற ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு வல்லமை, பரம்பரை சாபம், அந்த பரம்பரையில இருக்கக்கூடிய சில வலு சர்ப்பங்கள், 10 தலைமுறைகளாக சில வலு சர்ப்பங்கள் உன் குடும்பத்தை ஆளுகை செய்து பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ சில விக்கிரக வல்லமை உன் குடும்பத்தை கட்டி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் செடிக்க முடியல, யாருக்கு நல்ல வேலை கிடைக்கல, உன் குடும்பத்தில் நல்ல பொருளாதார உயர்வு இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, மேன்மை இல்ல, வீடு கட்ட முடியல, ஒரு நிலத்தை வாங்க முடியல, ஒரு புதிய பொருளை வாங்க முடியல. ஏதோ ஒரு சக்தி பல ஆண்டுகளாக அந்த ரத்தத்துல போராடி கொண்டே இருக்குது. பரம்பரை சாபத்துக்கு அது அடையாளம். சரீரத்தில் நீண்ட நாட்களா போராடுகிற ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பலவீனம். 99% இப்ப நான் சொன்ன போராட்டம் இருக்கு. 3 போராட்டத்துல 3மே சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு ஏதோ ஒண்ணு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அன்னைக்கு யோசபாத்துக்கு இப்படிதான் நடந்தது. 3 ராஜாக்கள் எழும்பி நின்று யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வருகிறார்கள். யோசபாத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. 3 பிசாசுகள் கூடி ஏராளமான கடற்கரை மணலை போல யோசபாத்தை எதிர்த்து வராங்க. யோசபாத்துக்கு பலத்துக்கு மிஞ்சிய பிரச்சனை அது. யோசபாத்தினுடைய ஆட்களுக்கு மிஞ்சிய ஆட்கள் அங்க இருக்கிறாங்க. என்ன செய்வதுன்னு தெரியல, இவங்களை எப்படி எதிர்கொள்வதுன்னு தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இங்க வந்திருக்கீங்க. இவ்வளவு பிரச்சனை, போராட்டம், அது எப்படி எதிர்கொள்வதுன்னு தெரியல, எப்படி மேற்கொள்வதுன்னு தெரியல. எங்கெங்கயோ போறீங்க, எத்தனையோ விடுதலை கூட்டத்துக்கு போறீங்க, இங்க அட்டெண்ட் பண்ணிட்டு மறுநாள் வேற எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு பிளான் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஆனா வருஷம் வருஷம் அப்படிதான் போயிட்டு இருக்கீங்க. அண்ணால போல தேவனுடைய ஆலயத்துக்கு போறீங்க, ஒரு தீர்வு வந்தா மாதிரி தெரியல, ஒரு விடுதலை வந்தா மாதிரி தெரியல. ஒரு அமாவாசை கூட்டம் முடிஞ்சு திரும்பி அடுத்த அமாவாசைக்கு நீங்க வர வேண்டியதா இருக்குது. அநேக நாட்களாக, ஆண்டுகளாக, மாதங்களாக ஏதோ சில பிரச்சனை, போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில சீறிக்கொண்டு ஓயாத அலைகளை போல எழும்பிக் கொண்டே இருக்கிறதோ. இன்றைக்கு பல ஆண்டுகளாக உன் வாழ்க்கையில போராடி கொண்டிருந்த அந்த பிரச்சனை இன்றைக்கு அது கர்த்தருடைய யுத்தமாய் மாறுகிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஜெயத்தை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய தொடங்க போகிறார்.